மகிமுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமுடன் அதிசயமானது. அவர் வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்தவர். உன் நடுவிலே அவர் வாசம் பண்ணக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலமாக கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இறங்கட்டும். ஜீசஸ், ஹல்லேலூயா. சீனாய் மலையிலே கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறவரை மையான அபிஷேகத்தை கொடுத்தவர். நம்முடைய ஜனங்கள் மீது அந்த மகிமையை வெளிப்படுத்தினவர். இந்த நாளிலும் கர்த்தர் சீனாய் மலையிலே இறங்கினது போல நம் நடுவில் அவர் இறங்கும்படியான கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமுடன் தொழுதிடுவோம். அந்தகார வல்லமைகள், சாத்தானுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள், பிசாசின் கிரியைகளுடைய வல்லமைகள், பலவானுடைய எதிர்ப்புகள், மனுஷ வல்லமைகள், கடைசிகள் ஆவிகள், பார்வோனின் வல்லமைகள், கோலியாத்தின் கிரியைகள், எரிபவின் ஆவிகள், யோர்தானின் கிரியைகள் உடைக்கப்படுவதாக. ஜீசஸ், கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு எல்லா தடைகள் விலகி தேவ நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜனங்கள் திரளாய் ஓடி வருகிறார்கள். Praise God. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினி முழங்கிடுமே. முழங்கால் யாவுமே பாரினி முழங்கிடுமே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமுடன் தொழுதிடுவோம். அவர் ஆச்சரியம் செய்கிறார். பூமி அசையாதபடி இணைப்பு சிறக்கும். கர்த்தரே மகிமை உரியவர். அவர் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். அவர் நாமம் வல்லமை உள்ளது. இனியாவை ரட்சிக்கும். கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும். அநேக அற்புதங்கள் செய்து கொண்டிருக்க வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளை
ஜெபிக்க வராங்க. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருளினை என்று தொழுதிடுவோம், ஒளி நிறைவே அருளினை என்று தொழுதிடுவோம், ஒளி நிறைவே அருளினை என்று தொழுதிடுவோம், ஒளி நிறைவே அருளினை என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இறங்கு. தேவ சிந்தை உண்டாகட்டும். தடை செய்ய பொல்லாத ஆவி, வஞ்சிக்கிற பிசாசின் கிரியை அபிஷேகத்தை கிடைக்க பொல்லாத ஆவி வெளியே போ. கர்த்தருடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவிக்கு விரோதமாக, கிறிஸ்துவின் சிந்தைக்கு விரோதமாக கிரியை செய்ய பொல்லாத ஆவியை வெளியே போ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமையுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமையுடன் தொழுதிடுவோம். வாரத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையில் அவர் கொடுத்த ஜீவனோடு, அவர் கொடுத்த சுகபலத்தோடு, அவர் தந்த கிருபையினாலே, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 5:7 இப்படியாக சொல்லுகிறது, நானோ
உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. மிகுந்த கிருபையினாலே அவர் நன்மை வைத்து அவருடைய மிகுந்த கிருபையினாலே அவருடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் வரும்படி அவரை ஆராதிக்கும்படி இந்த பரமபிதாவை தரிசிக்கும்படி பரலோக மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும்படி உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கும்படி அந்த மகா ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படி அவர் கிருபை நமக்கு அவர் தந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா. அவரை பணிந்து கொண்டார்கள், அவரை தொழுது கொண்டார்கள், அவரை உயர்த்தினார்கள், அவரை ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னை உங்கள் முழு பலத்தோடு, உங்கள் முழு இதயத்தோடு, உங்கள் ஆத்மா பலத்தோடு அவரை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொண்டு அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆவியானவர் நம்மை அதை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. உன் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிவார். உன் எண்ணங்கள் அவருக்கு தெரியும். உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். வேதம் சொல்ல அவர் பார்க்க மாட்டாரு, தேவன் அதை பார்க்க மாட்டாரு, உன்னதமானவருக்கு அது தெரியாது என்று நீ எண்ணாதே. எல்லாம் அவரால் அறிய முடியும், எல்லாம் அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, அதை உணர்ந்தவன் அவன் எழுதுகிறான், கர்த்தாவே, நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் நாவில் சொல் பிறவதற்கு முன்னமே அதை முன்கொண்டே நீ அறிவீர். என் இருதயத்தின் ஆழங்கள் உமக்கு தெரியும். நான் எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே போவேன்? உம்முடைய கண்களுக்கு மறைவாக எங்கே போய் நிற்க முடியும்? நான் பாதாளத்திலே பணிக்கப்பட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. உம்முடைய கரம் அங்கேயும் என்னை தாங்கும். என் எண்ணங்கள் உமக்கு தெரியும், என் நினைவுகள் உமக்கு தெரியும், என் பிரச்சனை உமக்கு தெரியும், என் போராட்டங்கள் உமக்கு தெரியும், என் அவமானம் உமக்கு தெரியும், என் அலைச்சல் உமக்கு தெரியும், என் கண்ணீர் உமக்கு தெரியும், என் கவலைகள் உமக்கு தெரியும், என் பாரங்கள் உமக்கு தெரியும், என் நெருக்கங்கள் உமக்கு தெரியும், என் வேதனைகள் உமக்கு தெரியும். நான் படுகிற அவஸ்தை உனக்கு தெரியும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலைமையில வந்திருக்கிற, எந்த சூழ்நிலை வந்திருக்கிற, உன் பரமபிதா அதை அறிவா, அதை அறிவா. ஒருவேளை உலகத்திற்காக கூட ஒரு ஆடைகளை அணிந்து கொண்டு, அழகு நேரிகளை நம்ம தரித்துக் கொண்டு, வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு நாம் தேவ சமூகத்தில் கூட மகிழ்ச்சி உள்ளவர்களை போல வந்து நிற்கலாம், சந்தோஷமா இருக்கிறதை போல வந்து நிற்கலாம். ஆனால் நீ எந்த நிலைமையில வந்து நிற்கிற, உன் சிறுமை என்ன, உன் பிரச்சனை என்ன, உன் காரியம் என்ன, உன் கண்ணீர் என்ன, உன் புறம்பல் என்ன, உன் வேதனை என்ன என்பதை அறிகிறவர். உன் இருதயத்தை அவர் பார்க்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறார். அவர் முகத்தை பார்ப்பதற்கு மனுஷனா? நீ ஆராதிக்கிற தேவன் மனுஷனா? உன் முகத்தை பார்த்து உன்னை ஒதுக்கி விடுவதற்கு இல்லை, இல்லை. நெருக்கத்தில் வந்திருக்கிற உன்னை, வியாகுலத்தோடு வந்திருக்கிற உன்னை, பிரச்சனையோடு வந்திருக்கிற உன்னை, விடுதலை இல்லாமல் இருக்கிற உனக்கு, சமாதானம் இல்லாமல் இருக்கிற உனக்கு, தத்தளித்துக் கொண்டிருக்கிற உனக்கு, தடுமாறி கொண்டிருக்கிற உனக்கு, நிற்க முடியாத உனக்கு தூக்கி சுமக்கிற பரமபிதா தேவனாக, தகப்பனாக, பயப்படாதே, கலங்காதே என்று உன்னை மார்பிலே அணைத்துக் கொள்ளக்கூடிய தாயினை மேலானவர் ஒரு நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்கார மாத்திரம்
அந்த மகிமையை பார்க்க முடியும். ஊழியக்காரர் மாத்திரம் அந்த மகிமையை பார்ப்பதற்கு தேவ சித்தம் இல்லை. அவரை ஆராதிக்கிற அத்தனை பேரும், அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும், அவரை தேடி வந்திருக்கிற ஜனங்கள் அவரை மகிமையை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ளே கர்த்தருடைய ஆவி, உனக்குள்ளே கர்த்தருடைய விசுவாசம், உனக்குள்ளே கர்த்தருடைய மகிமை அது இறங்குமானால், தேவ ஆவி உன் நடுவிலே இறங்குமானால், உனக்குள்ளே நம்பிக்கை பெருகி இருக்குமானால், உனக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி இருக்குமானால், உனக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இறங்கி இருக்குமானால், பரலோகத்தின் மகிமையை உனக்காக கர்த்தர் திறப்பார். உன் கண்கள் அதை பார்க்கும்படி செய்வார். அதிசயமானவரை பார்ப்பேன், ஒரு மகிமையின் கர்த்தரை பார்ப்பேன், உன் ரட்சகரை பார்ப்பேன், உன் பரலோக பிதாவை பார்ப்பேன். அவர் உனக்காக 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 பட்ட பாடுகள், உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது தேவன் தம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய நாள். எப்படி வந்திருக்கிற எனக்கு தெரியாது, எந்த சூழ்நிலை வந்திருக்கிற எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவருக்காக என் தேவ சமூகத்திலே அவரை தேடி வந்திருக்கிறேன், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இந்த நொடியிலே குப்பையாக தூக்கி அதை தூக்கி போட்டு என் பிதாவை நோக்கி நான் நிற்கிறேன். அல்லேலூயா. அவரை கனம் பண்ண வந்திருக்கிறேன், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவரை துதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எந்த இடையூறும், எந்த சிக்கலும், எந்த பலவீனமும் உன்னை ஆண்டு கொள்ள விடாத. ஆமென். இங்கே நீ நிற்கிற நேரம், தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம், கொஞ்சம் விசுவாசத்தோடு நில்லு, கொஞ்சம் விசுவாசத்தோடு நில்லு. ஆமென். அவர் சொன்னார் பரலோகத்திலே செய்யப்படுகிறதை போல இந்த பூமியிலையும் நீங்கள் செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலே பிதாவை துதிக்கிறதை போல இந்த பூலோகத்திலும் துதிக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த சபையில எப்படி துதிக்கிறாங்க நமக்கு தெரியாது, எந்தெந்த சபையில கர்த்தரை எப்படி ஆராதிக்க நமக்கு தெரியாது. ஆனால் நாம் உடன்படிக்கை கைக்கொள்ளக்கூடிய நாம், புதிய உடன்படிக்கை ஊழியத்தை செய்யக்கூடிய நாம், அவர் நாமத்தை உயர்த்தும் போது அவர் மகிமையாய் வருவார். அல்லேலூயா. அவர் உடன்படிக்கை எங்கேயோ அங்கே கர்த்தர் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த மகிமையை அந்த கிருபைகளை, தேவ மகிமையை நீ பார்க்கணும். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இறங்கணும், மாமிசத்தின் ஆவி வெளியே போகணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நல்ல தெளிவா புரிஞ்சுக்க, வேற சிந்தனையில போகாத. உன் சிந்தனையை பிசாசு கெடுப்பான். உனக்கு அற்புதம் செய்கிறவர் உன் நடுவில் வந்திருக்கிறாரு. அந்த அற்புதத்தை நீ பெற்றுக் கொள்ளக்கூடாதபடி உன் சிந்தனையை பிசாசு கெடுப்பான். அதுக்கு இடம் கொடுக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளில், இது கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானே. எதுவுமே சொல்ற கையை தட்டி, இது கர்த்தருடைய நாள். நான் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், பரம பிதாவை தரிசித்தேன். அந்த அபிஷேகம் உன் மேல வரணுமே, அந்த அபிஷேகம் உன் மேல இறங்கணுமே, கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வரணுமே. இது கர்த்தரை துதிக்க நேரமாச்சு, இது கர்த்தர் ஒன்று பண்ணி நாளாச்சு, இது பிதாவை மகிமைப்படுத்த நேரமாச்சு, பரம பிதாவை தரிசிக்க நேரமாச்சு. நடுவே அவர் வருமே. உச்சப்படுத்த பலப்படுத்துகிற ஆவியானவர் நடுவே இறங்குவாராக. கைகள் உயர்த்த நிரம்பியிருப்பாராக. மகிமை உண்மையில் இறங்கட்டும். இது அவருக்குரிய நாள். நீ நிற்கிற ஒவ்வொரு மணித்துளியும் உன்னை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டே இருப்பாரு. நீ எவ்வளவு நேரம் நிற்கிறியோ அவ்வளவு நேரம் கர்த்தருடைய பலன் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஆவியின் அபிஷேகம் உன்மேல் இறங்கிக் கொண்டே இருக்கும். அவருடைய கரம் உன்னை தாங்கும். நீ தரையில நிக்க முடியாது. எனக்கு ஆவியானவர் வார்த்தை சொல்றாரு, நீ தரையில நிக்கிற கர்த்தருடைய கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறாரு. ஷகாபா துரபா ராதரபா கபதுரபா ரீகாதரா ஷதரபலபா ரீகாதரபா. கர்த்தருடைய கரம் தேவஜனமே, விசுவாசிக்கிற உன்னை, ஆராதிக்கிற உன்னை, பரிசுத்தகிற உன்னை கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்படுற, ஆவிக்குள்ளாக உன்னை நிரப்பப்படுறாரு.
உன்னை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். உன்னை பத்தி எல்லாம் தெரியும் அவருக்கு. உன்னை பத்தி எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னிச்சிருங்கப்பா. உன்னை மன்னிக்கிறவர் அவர், உன்னை விடுவிக்கிறவர். நிலப்பற்றி இந்த தேவன் மன்னிக்கிறவர். இந்த தேவன் உனக்கு கிருபையை தருகிறவர். இந்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே வந்து நிற்கிற உனக்கு எப்படி வந்து அப்படி போக கூடாது. ஆமென். வேதம் சொல்ல வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறார். ஆமென். வேலை செஞ்சவனுக்கு அந்த வேர்வை காய்வதற்கு முன்பாகவே அவனுக்குரிய கூலியை கொடுக்கணும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுபோலதான் அவருக்கு பலி செலுத்த வந்திருக்கிற, அவரை ஆராதிக்க வந்திருக்கிற, ஆராதனை முடிவதற்குள்ளாக அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்யணும். ஆராதனை முடிவதற்குள்ளாகவே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யணும். இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக, சபையை விட்டு போவதற்குள்ளாக ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்யணும். விடுதலை தரக்கூடியவர், அற்புதம் செய்யக்கூடியவர் உன் நடுவில் வரணும். நீ விசுவாசித்தா, நீ விசுவாசித்தா, நீ விசுவாசித்தா, நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீ விசுவாசித்தார். நீ நம்பி வந்திருக்கிற உன் தேவன் யார் என்பதை நீ விசுவாசித்தார். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர் என்பதை நீ விசுவாசித்தார். அவர் உனக்கு பெரிய காரியம் செய்வார். உன் பிரச்சனை லேசா மாறிடும். தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், நீ நம்பினால் இன்றைக்கு அதற்கான வழியை கர்த்தர் உனக்காக திறப்பார். எதுவுமே நம்பிக்கோடு இருக்கிற. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உனக்கு இளைப்பாறுதல் வேண்டுமா? உனக்கு சமாதானம் வேண்டுமா? உனக்கு விடுதலை வேண்டுமா? உனக்கு அற்புதம் நடக்கணுமா? தடையா இருக்கிற காரியங்கள் உனக்கு கைக்குடி வரணுமா? இது கர்த்தரை நோக்கி பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், ஆயினும் மேலானவர், என்னை தன்னையப்போல் தூக்கி சுமப்பவர். உன்னை எப்படி அவர் கைவிடுவார்? உன்னை எப்படி அவர் மறப்பாரு? உன்னை எப்படி சும்மா அனுப்புவாரு? எதுவுமே சொல்றேன், நான் போகும்போது திருப்தியா போவேன், சந்தோஷமா போவேன், மகிழ்ச்சியா போவேன். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், என் ஆண்டவர் என்னை குணமாக்கினார், என் ஆண்டவர் என் கண்ணீரை துடைத்தார், என் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னை அவர் அறிந்தவர். இந்த உலகம் எப்படி பார்க்குறது எனக்கு பிரச்சனை கிடையாது. என் உறவுகள், என் சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவர்கள், பிள்ளைகள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் எனக்கு தெரியாது. என்னை அழைத்தவர், என்னை மகிமையான பாத்திரமாக, வெளியேறப்பட்ட பாத்திரமாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக என்னை அவர் பரிசுத்த ஆவிக்குள்ளாக முத்திரை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா குப்பை உலகத்துல காணப்படுகிற, உலகத்துல வருகிற பிரச்சனை, உலகத்துல வர கஷ்டம், வேதனை எல்லாம் குப்பை. உன் தேவன் உன்னை, அவர் சொன்னார், நொடி பொழுதில் உன்னை அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் நின்று அவருக்கு பலி செலுத்துகிற தேவ பிள்ளையாக, கர்த்தருடைய ஜனமாகிய நாம் அவரை நோக்கி, என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். சொல்லு. நல்ல சத்தத்தை உயர்த்தி, தாயினுமே
தன்னையும் தூக்கி சுமப்பவர். கர்த்தருடைய சமூகம் என்பது சும்மா இல்லை. ஹல்லேலூயா. இங்க ஒரு உணர்வு வரணும். உன் இருதயம் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. வேதம் பரிசுத்தவான் எழுதுறாரு, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய வசனமே எனக்கு ஆறுதல். கையை தட்டி கர்த்தரை எவ்வளவு பிரச்சனை இருக்குது உனக்கு தான் தெரியும். நீ எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்து இருக்கிற உனக்கு தான் தெரியும். இத யார்கிட்ட சொல்ல முடியாது, யார்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா இந்த தேவன் அதை கேட்பார். உன் ஆண்டவர் அதை கேட்பார். ராஜாதி ராஜாவின் பாதத்தில் வந்த நீ உன் பாரத்தை இறக்கி வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இவர் நீதி செய்கிறவர், உனக்கு அற்புதம் செய்கிறவர், உன்னை குணமாக்குகிறவர், உனக்கு விடுதலையை தருகிறவர், உனக்கு அற்புதம் செய்கிறவர், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. பேர்பட்ட சூழ்நிலை நீ வந்திருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் ஒரு சமூகத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ண மூடியே சொல்ல, ஆண்டவரே உலகமோ என் முகத்தை தான் பார்க்குது, இந்த உலகையா முகத்தை தான் பார்க்குதப்பா, என் வாழ்க்கையை பார்க்குது, நான் எப்படி வாழ்றேன் எப்படி போறேன் இதான் பார்க்குது. ஆனா உள்ளுக்குள்ள நான் அழுவதை யாரு பார்ப்பாங்க? ஆண்டவரே உள்ளுக்குள்ள உடைந்து போய் நொறுங்கி இருக்கேன். என் உள்ளத்திலே காணப்படுகிற விசாரங்கள், என் உள்ளத்திலே காணப்படுகிற ரத்தங்கள் யாருக்கு தெரியும்? காயங்கள் யாருக்கு தெரியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் உன்னை தேற்றுவா, அவர்தான் உன்னை குணமாக்குவா. நல்ல புரிஞ்சுக்கு, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. யாருக்கு வராது? கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கு ஒரு கேடு வராது. இவரை துதிக்கிற உனக்கு ஒரு தீங்கு வராது. இவரை மகிமைப்படுத்துற உனக்கு ஒரு பொல்லாப்பு அணுகாது. இவரை நோக்கி பார்க்கிற உன்னுடைய வாக்கிலே குறைவு வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்திலே சமாதானத்தை கெடுத்து, குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கெடுத்து, குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி, வேதனை உண்டு பண்ணி, வருமானத்தை கெடுத்து உன்னை சின்ன பின்னமாக்க பிசாசு பலவிதமான திட்டங்களை கொண்டாலும் அதை கர்த்தர் உனக்காக எழுப்பி நின்று நீ துதிக்கிற வேலையிலே, ஆராதிக்கிற வேலை, அதை மையப்படுத்த வேலை கர்த்தர் எழுப்பி நின்று அந்த யுத்தங்களை உனக்காக கர்த்தர் செய்வார் என்று நம்பிக்கொண்டீங்க. நீ சும்மா இரு, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ விசுவாசத்தை விட்டு போயிடாதே. இந்த தேவன் உன்னை நடத்துவார். சிறைப்பட்டு போன உன் பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டு தீவிரமாய் உன்னை தேடி வருவார்கள். கையெழுத்து கதவை தடைப்பட்டிருக்கிற வருமானம், தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், உன் கைக்கு வர வேண்டிய நன்மை, தடைகளை கத்த உடைத்து உன் கைக்கு வரும்படி இன்றைக்கு கத்தர் செய்வார். ஹல்லேலூயா. நெடுநாள் உன் வாழ்க்கையில இதெல்லாம் உனக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசியிருக்கிறாரு. நீ அற்பமா எண்ணாத, ஆவியானவர் உங்களோட பேசுறத மறக்காத. நெடுநாள் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசு வல்லமைகள் இந்த நாளிலே கர்த்தர் உனக்காக
போகும். நீ நம்பிக்கையோடு நில்லு. உன் சிறைக்காரர்கள் உடைக்கப்படும். உன்னை கட்டியிருக்கிற கத்திகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். உனக்கு அதிசயம் செய்கிற உன் நடுவிலே அவர் இறங்கி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. தூரத்தில் இருந்து என் நினைவினை அருகி சோர்ந்திட்ட நேரம் எல்லாம் புது பலன் எனக்கு அளித்தி கண்ணீரை கணக்கில் வைத்தவர் கடலை கேட்டறிந்தவர். தூரத்தில் இருந்து நினைவினை அருகி சோர்ந்திட்ட நேரம் எல்லாம் புது பலன் எனக்கு அளித்தி கண்ணீரை கணக்கில் வைத்தவர். சொன்னாரு, நீ நம்பினா தேவனுடைய மகிமையை பார்க்க, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்ப்ப, நீ நம்பினா அற்புதத்தை பார்ப்ப, நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய கிரியைகளை பார்ப்ப, நீ விசுவாசித்தால் பிசாசின் கிரியைகள் உன்னை விட்டு போவதை பார்ப்ப, நீ விசுவாசித்தால் தடைகளை கர்த்தர் உடைப்பதை நீ பார்ப்ப, நீ விசுவாசித்தால் ஆசீர்வாதம் உன்னை தேடி வருவதை நீ பார்ப்ப, நீ நம்பினால் பலவான்கள் சங்கரிக்கப்படுவதை ஆசீர்வாதம் கரத்திலே அவர் கொடுப்பதை நீ பார்ப்ப, நீ நம்பினால் உன் வீட்டிலே கர்த்தருடைய சமாதானம் இறங்குவதை நீ பார்ப்ப, நீ விசுவாசித்தால் உனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை, உனக்குள்ளே தேவபலம் இறங்குவதை, கர்த்தர் உன்னை குணமாக்கி கொண்டிருப்பதை, கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுகிறதை நீ பார்ப்ப, நீ பார்ப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே தீவிரமாய் புறப்படு. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமின் குமாரத்திகளே, சீயோன் குமாரத்திகளே, கெம்பீரித்து பாடுங்கள். உங்கள் ராஜா உங்களை சந்திக்க உன் நடுவில் வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை அவ்வளவுதான், உன் விசுவாசம் அவ்வளவுதான். உன் ராஜா உன்னை சந்திக்க உன் நடுவில் வருகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் 2 பேர் நம்பிக்கை இருக்கிற கண்ணை மூடி கண்ணை திறக்காத. நெடுநாள் பிரச்சனை முடிக்க வரப்போகுது. ஆமென். கர்த்தர் தீர்க்கதரிசி வாயில வார்த்தை போடுறாரு. நெடுநாள் பிரச்சனையை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வராரு. அது யாருக்கு தெரியாது. நெடுநாள் பிரச்சனை, நெடுநாள் போராட்டம், நெடுநாள் பிரச்சனை, நெடுநாள் துன்பம், பதில் சொல்ல முடியாத துன்பம், கர்த்தர் அதை இன்னைக்கு கர்த்தருக்கு முடிவு கொண்டு வராரு. நீ நம்பினால் அற்புதம் நடக்கும். நீ நம்பினால் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லி என்ன நம்பி வந்துட்டல, என்ன நம்பி வந்துட்டல, நான் உன்னை வெறுமையா எப்படி அனுப்புவேன், உன்னை சும்மா எப்படி திருப்பி அனுப்புவேன், சும்மா அனுப்புவதற்கு வெறுமையா அனுப்புவதற்கு நான் என்ன மனுஷனா? உன் தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா? உனக்கு பலப்படுத்துகிறவன் நான் அல்லவா? உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் அல்லவா? கண்ணீரை துடைக்கிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. எதுவுமே நம்பிக்கையோடு இருக்கிறேன். சொல்ல ஆண்டவரே, உங்களை நம்புறப்பா. சொல்லு, போய் வாய் சொல்லு, கொஞ்சம் சொல்லு. ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே, என் தேவனே, என் ராஜாவே, என் தகப்பனே, நான் உங்களை நம்புறப்பா. உங்களை நம்பி நிற்கிறேன். நீ செய்வீர் என்று
சொல்லு சொல்லு சத்தமா, நீ செய்வீர் என்று, நீ செய்வீர் என்று, எனக்கு அற்புதம் செய்வீர் என்று நான் நம்பி நிற்கிறேன். அல்லேலூயா. கையை தட்டி பேசி, எனக்கு அற்புதம் செய்வீர் என்று நான் நம்பி நிற்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நம்புறப்பா உங்களே நம்புறப்பா, என் நம்பிக்கையே நீங்கதான், என் நம்பிக்கையே நீங்கதான். அங்க போன அற்புதம் நடக்குமா? இந்த மனுஷன் தேடி போன காரியம் ஜெயமா மாறுமா? இந்த மனுஷனை தேடி போன அற்புதம் நடக்குமா? இவர்களை தேடி போன கேட்டது கிடைக்குமா? இவர்களை நம்பி போனா பிரச்சனை மாறுமா? இவர்களை நம்பி போனா வர வேண்டியது வருமா என்று மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து பலனற்று தடுமாறி திசை தெரியாமல் அங்கலாய்த்து புலம்பலோடு வாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவஜனமே, உன்னை நோக்கி கர்த்தர் வருகிறார். உன்னை நோக்கி அவர் வருகிறார். வாயை திறந்து சொல்லாதவரே, மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்துட்டேன், மனுஷனை நம்பிக்கை வைத்து ஏமாந்துட்டேன், என் சுயபலத்துல ஓடி பார்த்து ஏமாந்துட்டேன், சுய அறிவில ஓடி பார்த்து ஏமாந்துட்டேன், சுய புத்தி நம்பி ஏமாந்துட்டேன். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நம்பி மனுஷன் சொல்றதை நம்பி ஏமாந்துட்டேன். இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமைகளில் மனம் நொந்து மன வேதனையோடு உங்க சமூகத்தில் வந்து நிக்கிறேன். உங்களை மாத்திரம் நம்பி. அல்லேலூயா. எட்டு பேர் கைத்து சொல்ல, உங்களை மாத்திரம் நம்பி. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு இல்ல, எல்லா இடத்துலயும் போய்விட்டு இல்ல, இன்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்கல, என்ன நம்பி வந்துட்டு இல்ல, இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரே விசுவாசம் தான், ஒரே ஆவி நமக்குள்ள இறங்கட்டும். கொஞ்ச நேரம் கண்ண மூடி கர்த்தர் நோக்கி கையை தட்டி, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, என் நம்பிக்கையே நீங்கதான், என் நம்பிக்கையே நீங்கதான். ஓ நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, அவே நம்புறப்பா உங்களை நம்புறப்பா. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி அவரை அண்டிக்கொள், அவரை அண்டிக்கொள். கர்த்தரை தேடி வந்திருக்க தேவஜனமே, அவரை அண்டிக்கொள், அவரை சார்ந்துக்கொள். அவர் வரவில்லை வா, அவர் வலதுகிறவனை தாங்கிடும், பலவீனமானவனுக்கு பலனாய் விடுவார். ஜீசஸ். யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, யார் கை வைத்தாலும் நம்புறப்பா, யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, உங்களை யார் கை வைத்தாலும் நம்புறப்பா. சொல்ல முடியுமா? யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, உடைய யார் கை வைத்தாலும் நம்புறப்பா. சொல்ல உள்ளது, யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா. இதுக்கு முடியுமா? யார் கை வைத்தாலும் நம்புறப்பா. என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தலைவி நீரே, செய்பவர் நீரே, என் தலைவி நீரே, செய்பவர் நீரே. ஓ நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா
கொஞ்ச நேரம் கவனி. உன் தலை உயர்த்தப்படுகிற நேரம், உன் தலை உயர்த்தப்படுகிற நேரம், உன் வாழ்க்கை கத்த உயர்த்த நேரம், உன் முகத்தை பிரகாசிக்க நேரம். எதுவுமே நம்பிக்கை வைக்கிறேன். வைக்கப்பட்ட போன உடனே, அவமானப்பட்ட உடனே, அசிங்கப்பட்ட உடனே, குற்றப்படுத்தப்பட்ட உடனே, நிபந்தனை கேட்ட உடனே, தலை உயர்ந்த உடனே கத்த தூக்கி எடுத்து தலையை உயர்த்துவா. கத்தோடைய உயர்த்த போகிறார். குறித்த ஒரு தலையை உயர்த்த போகிறார். மகிமையான ஆவி உன்னை இறங்க. தலைப்பட்டுக்க எல்லா தலைகளை கத்த உடைக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் அவர்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வீங்க சொன்னவர் உனக்கு அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தேவனும் நீரே, என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, நம்புறம்பா உங்களை நம்புறம்பா. அவர் சொல்றார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாத. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். கையை தட்டி இப்ப நீ விசுவாசித்தா, இப்ப கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய, தடைகளை உடைப்பார், பலவானை உடைப்பார், சத்துருக்களை மிதிப்பார், கட்டுகளை உடைப்பார், சிறையில் போய் உடைப்பார், எதிராளிகளை உடைப்பார்.
காரியங்கள் உனக்கு ஜெயமாக்கி தருவார். நீ விசுவாசிக்கிறவரும் நீ ஆராதனை செய்கிறவருமாகிய துதிகளிலே வாசம் பண்ணக்கூடிய இந்த ஆராதனைக்குரியவர் அவர் சமூகத்தில் வந்து நின்றவருக்கு பலி செலுத்துகிற உனக்கு நிச்சயமாய் பலன் தருவார். நிச்சயமாய் பலன் தருவார். நிச்சயமாய் பலன் தருவார். உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உன் குறைவெல்லாம் அவர் நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் துதிகளிலே பிரியப்படுகிறவரும் துதிகளிலே வாசம் செய்கிறவருமாகி எங்கள் ஆராதனைக்குரியவரை மக்கள் நன்றி அப்பா. பரலோகத்தில் செய்யப்படுகிறதை போல இந்த பூலோகத்தில் நீங்கள் செய்யுங்கள். ஒரு புத்தி உள்ள ஆராதனை எனக்கு செலுத்துங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று சொன்னீரப்பா. ஒரு மகிமையான அங்கீகரிக்கப்பட்ட சுகந்த வாசனையாக இந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. உம்மை துதித்த உமக்கு பலி செலுத்தின உடைய ஜனத்தின் மீது உடைய பிள்ளைகள் மீது உடைய கரம் இறங்கவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். இந்த 6ஆம் மாதம் 5 மாதங்கள் அவர்களை நடத்தி 6ஆம் மாதத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை மாதங்களாக அவர்கள் பட்ட வேதனைகள், ஒரு சுமந்த பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இன்றோட முடிவுக்கு வருது. ஒரு புதிய வழி அவர்களுக்கு திறந்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். அவருடைய ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய சாட்சிகளாக ஈடுபட்டு உண்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துவார். ஆராதனைக்குரிய மீதி பகுதியை பொருட்படுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.